பார்த்தா அல்லாஹ் பேசுவான். தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது, சென்று வர சக்தி உள்ளவர்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஈமான்லாம் கடமையாக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் பேசுவான். எங்கேயாவது ஈமான் கடமையாக்கப்பட்டுள்ளது குர்ஆன் பேசியிருக்கா? ஆனால் ஈமான் கடமையே இல்லையா? எல்லா கடமையிலும் அத்தியாய கடமை அது. அல்லாஹ் நம்புறதா? எங்க நம்பியா அவனு குர்ஆன் எங்கேயோ பேசுதா? அதான் சொல்றேன், மூமின் எடுத்துக்குவோம், அது ட்ராப்பு, அது வச்சிருக்கிற ட்ராப்பு. மூமினுக்கு ஏராளமான கடமைகள் இருக்கு. இப்போ அந்த கடமைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றும் போது அதில் வந்து நம்ம பட்டியல் போடும்போது இன்ஷா அல்லாஹ் மூமின்கள் விளங்கிக் கொள்வார்கள். யாரெல்லாம் வந்து விளங்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்களோ அவங்க அல்ல அவங்களாச்சு அல்லாஹ் வச்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தொடரில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வருவோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லை அதுதான் இப்போ அல்லாஹ் வந்து குர்ஆன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறான்னா, நல்லவர்கள் அதிலிருந்து படிப்பினை பெற்று சொர்க்கத்துக்கு வந்துடணும். யார் வந்து உள்ளம் கரப்ட் ஆகிட்டாயிருக்கானோ, ஏன்னா அவன் வந்து ஹுஜ்ஜத்து நிறுவான் மறுமையில் வந்து, நீ என்னெல்லாம் நீ சொல்கிற, இவனுக்கு மட்டும் நீ எப்படி சொர்க்கத்தை கொடுக்கலாம், நீ சொன்னதெல்லாம் நானும் ஃபுல்ஃபில் பண்ணிக்க, அதனால் நீ எனக்கு கொடுத்தே அவனும் அவன் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். அதனால் அல்லாஹ் அவனுக்கு என்ன வச்சான் ஆப்புன்னா, அவன் வந்து ஃபில்டர் ஆகிக்குவான். அவன் என்ன பண்ணுவான், அவன் சாக்கு தானே தேடுவான். ஓபி அடிக்கணும் ஒருத்தன் வந்துட்டான், அவனுக்கு வந்து டெடிகேட்டடாக இல்லை. உதாரணத்துக்கு தண்ணி பிடிக்க சொல்லி ஒருத்தன் வரான், இந்த பைப் ஒன்று கொடுத்து எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டீங்க, தண்ணி பிடிக்க சொன்னீங்க, 10 குடம் வச்சுட்டு போயிட்டீங்க, தண்ணி வந்து 10 குடம் பிடிச்சிட்டு கொடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. இது வந்து சின்சியராக வேலை செய்கிறவன் ஃபுல்லாக பிடிப்பான், வேறு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, பைப்பு பிடிங்கிருச்சு. தண்ணி பைப்பில் வர தண்ணி தான் நீங்கள் பிடிக்க சொன்னீங்களே தவிர, இது பைப்பு அருந்துச்சுன்னா கனெக்ஷன் கொடுக்க சொல்லி நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ கனெக்ஷன் கொடுத்தா தான் தண்ணி பிடிக்க முடியும். மூமின் என்ன பண்ணுவான், கனெக்ஷனும் கொடுத்து தண்ணியும் பிடிச்சி எவ்வளோ தண்ணி தான் பிடிக்க சொன்னாருன்னு தண்ணி பிடிப்பான். ஆனால் முஸ்லீம் என்ன பண்ணுவான், நீ சொன்ன இந்த பைப்பில் தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி பிடிக்கும். பைப்பில் தண்ணி நீ என்ன சொன்ன, இந்த பைப்பில் தண்ணி பிடிக்க சொன்னியா, பைப் வச்சுட்டு இருக்கலாம், நீ போகும்போது வந்துச்சா, இப்போ நின்றுச்சா, அவ்வளோதான். இதுதான் மூமினு முஸ்லீம் இருக்கிற வித்தியாசம். புரியுது? இவங்க கேட்குறது என்ன, கிலாஃபத்தான ஆதாரம் இருக்கா? ஏன்னா இங்கே ஒவ்வொரு எட்டுலையும் அரசு சம்பளம் கிடைக்காது. புரியுங்களா? இங்கே வேலை செய், இங்கே ரிட்டையர்டு உலமாக்கள் இங்கே யாருமே கிடையாது. எங்கே மௌலானா மௌதூதி ரிட்டையர்டு உலமாவா? ஒரு காலத்தில் பணிபுரிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு துண்டை விரிச்சிட்டு வராங்களா? இவர் ஒரு காலத்தில் பணிபுரிந்தவர்லாம் இல்லை, சாகிற வரைக்கும் பணிபுரிவாங்க அவங்க. ரிட்டையர்மெண்ட்டு அங்கே சாவு தான். இங்கே ரிட்டையர்டு உலமாக்கள்லாம் கிடையாது. புரியுதா? இவங்க எல்லாருமே கரண்ட்டில் உலமாக்கல், சாகிற வரைக்கும் உலமாக்கல், இவங்க தான் உலமாக்கல். அதுதான் சொல்லணும். நீங்கள் ரிட்டையர்ட்லாம் ஆக முடியும், உங்கள் பணி நிறைவு பெறும். எங்களுக்கு பணி நிறைவே பெறாது. ஒன்றும் மூலம் மழுங்கி போய் செல்லா காசு ஆகணும், செயல்பட முடியாத அளவுக்கு முதுமை தள்ளிடணும், இல்லைன்னா சாவு வரணும். ரெண்டில் ஏதோ வர்ற வரைக்கும் இவங்க வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் பாருங்கள், அதனால தான் மாறுசால் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு யாரும் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. மௌலானா மௌதூதிக்கோ இஸ்ரார் அகமதுக்கோ அல்லாமா இக்பால் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை விட்டுட்டு வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து துனியாவை தர்க் பண்ணிட்டு வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க மார்க்கத்தில் இருக்கிறதே பணத்துக்கு தான். சில